தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. பதிவான தபால் வாக்குகள் முகவர்கள் முன்னிலையில் பிரித்து எண்ணப்படும் அந்த பணி என்பது தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் சூரத் தொகுதி தவிர்த்து மற்ற 542 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணியும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடங்கி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரியிலும் அந்த பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய அண்மை செய்தியையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நம்மோடு அரங்கில் சிறப்பு விருந்தினர்களும் பல்வேறு தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக இணைகின்றனர். மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகமே இந்த நாட்டின் மக்கள் எப்படியான தீர்ப்பை எழுதியிருக்கின்றனர், எத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில் அந்த கேள்விக்கான விடை என்பது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிந்துவிடும். தற்போது வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் சரிபார்க்கப்படக்கூடிய நிலையில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதனுடைய காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். சீலை பிரித்து தற்போது தபால் வாக்குகள் மற்றும் வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய அந்த பணி காலையில் இருந்து நடைபெற்ற நிலையில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அதை காட்சிகளாகவும் தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.